எடிட் செய்த படத்தை வைத்து ஏமாற்றியதாக சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக டிஜிபி மற்றும் மதுரை மாநகர காவல்துறை ஆணையருக்கு புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஜித்குமார் என்பவர் இந்த புகார் மனுவை கொடுத்துள்ளார். இதில் போலியான புகைப்படத்தை வைத்து நிதி திரட்டிய சீமான் மக்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய தினம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒரு உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம்தான் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் சீமானும் மேதகு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய பாதுகாவலாக என்று சொல்லக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இணைந்த ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகி அதை இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் நான் தான் எடிட் செய்து கொடுத்ததாக பேட்டிகளிலே தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் ஏமாற்றி வஞ்சித்து கொண்டுள்ளார் என்பதை தெளிவாகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எதிர் காவல் ஆணையர் அவர்களிடமும் டிஜிபி அவர்களிடமும் புகார் மனு கொடுத்துள்ளோம். இன்று வரை சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் அளித்த அறிக்கைக்கு மறுப்போ அறிக்கையோ தெரிவிக்காதது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த மேதகு பிரபாகரன் அவர்களின் பெயரை வைத்து பல லட்சம் ரூபாய் திரள் நிதி பெற்று இளைஞர்களை லட்சக்கணக்கான இளைஞர்களை சீர்கேடான பாதையில் அழைத்து கொண்டுள்ள சீமான் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி இந்த எடிட் செய்த ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் கமிட்டிக்கு காவல்துறை அவர்கள் ஒப்பீனியனுக்கு அனுப்ப வேண்டும். அதில் உண்மை என்ன என்பதை விளக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி உரிய பரிகாரத்தை ஏற்படுத்துவோம் என்று தெரிவித்துள்ளோம். கோடிக்கணக்கான தமிழ் மக்களை அவர் இழிவுபடுத்தியுள்ளார். இந்த விஷயத்தின் மூலம் தொடர்ந்து தான் ஏதோ பிரபாகரனின் தத்துப்பிள்ளை போலவும் கூடல் பிறந்த தம்பி போலவும் ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வந்தது. தற்போது அது வெடித்து சிதறி உள்ளது. சீமான் அவர்கள் இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நாங்கள் மேற்கண்ட நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதை தெரிவித்துள்ளேன். ஆக்சுவலாக இவர் ஒரு கிறிஸ்துவர். ஆனால் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் தன்னோட கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மான்கறி வேட்டையாடு பிரபாகரனை கொடுத்ததாகவும் சொல்கிறாரு. இந்த ஃபோட்டோவோ எடிட்டாக இருக்கும்போது அவர் எப்படி அங்கே மான்கறி சாப்பிட முடியும்? இப்போ இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கலோ ஏதோ ஒரு பிரச்சனை, இதனால் இந்த பிரச்சனை பொதுவெளிக்கு வந்துள்ளது. இது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்கள் என்ற போர்வையிலே நாங்கள் எதிர் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம்.